தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன: அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே காணப்படுகிற வேத வசனங்களை வாசிக்க கேட்டோம். ஞானி இவ்விதமாக குறிப்பிடுகிறார்: பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன: அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே என்று ஞானி குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வசனத்தை படிக்கும் போது 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை அறிந்து கொள்கிறோம். ஒன்று என்னவென்றால், எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று என்னவென்றால், சிலந்தி பூச்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் என்னவென்றால், குழி முசல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வெட்டுக்கிளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எறும்பு, 2வது குழிமுசல், 3வது வெட்டுக்கிளி, 4வது சிலந்தி பூச்சி. இந்த 4 காரியங்களை குறித்து ஞானி குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கும், ஏன் இந்த 4 காரியங்களையும் ஞானி குறிப்பிடுகிறார் என்று. மனிதர்கள் பெரியவர்களாக காணப்படுகிறார்கள். பெரியவர்களாக காணப்படுகிற மனிதர்களுக்கு சிறிய காரியத்தை வைத்து சில காரியங்களை ஞானி கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்பினபடியினால்தான் அந்த 4 காரியங்களையும் குறிப்பிடுகிறார். நீங்களும் கூட இந்த வேளையிலே சிந்தித்து கொண்டிருக்கலாம், நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சிந்தித்து கொண்டிருக்கலாம். நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள், அப்படிதான் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் தேவன் சில வேளைகளிலே தங்களை பெரியவர்களாக எண்ணிக்கொள்கிறவர்களுக்கு சிறிய காரியங்களை வைத்து நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தானே ஞானி சாலோமோன் மூலமாக பெரியவர்களாக காணப்படுகிற மனிதர்களுக்கு சிறிய எறும்பை கொண்டும், சிறிதான குழிமுசலை கொண்டும், சிறிதான வெட்டுக்கிளிகளை கொண்டும், சிறிதான சிலந்தி பூச்சியை கொண்டும் சில விசேஷித்த காரியங்களை அறிந்து கொள்ள செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு என்றுதான் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மனிதர்களுக்குமே சிறிதாக காணப்படுகிற அந்த 4ம் என்ன செய்கிறதாம்? சில நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறதாம். பிரைஸ் தி லார்ட். 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு என்று. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு என்று படிக்கிறோம். இங்கே இந்த 4 காரியங்களையும் வைத்து ஞானத்தை மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஞானி குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள், எங்களுக்கு ஞானம் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். ஆனால் வேத புஸ்தகத்தை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துதான் ஞானமாக காணப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தரும் மீட்புமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோக பிதாவாகிய தேவனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமாக காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துதான் ஞானம் உள்ளவராக காணப்படுகிறார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கும் போது, தெய்வ பிள்ளையே, அது இந்த உலக பிரகாரமான மனிதர்களிடத்தில் காணப்படுகிற ஞானம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்கும் போது, அவர் மனிதனை பரலோக வாழ்விற்கும் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஆயத்தப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே இந்த உலகத்திலே மனிதர்கள் தங்களுக்கு ஞானம் உண்டு என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், பரலோக ராஜ்யத்தை குறித்து அறியாமல் வாழ்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் உலக பிரகாரமான ஞானம் அது தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானமாக காணப்படுகிறார் என்றால் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அவர் மனிதனுடைய வாழ்க்கையை தம்முடைய ஞானத்தினால் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் சரியாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கென்றும் ஆயத்தமானவர்களாக காணப்பட வேண்டும். இம்மைக்குரிய வாழ்வும் மறுமைக்குரிய வாழ்வும் தேவனுக்கு முன்பாக பிரியமானதாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுகிறார், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் என்று குறிப்பிடுகிறார். யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று குறிப்பிடுகிறார். வாசியுங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஞானத்தை யாரிடத்தில் கேட்க வேண்டும்? தேவனிடத்தில் கேட்க வேண்டும். எதற்காக கேட்க வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் தேவன் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம், உத்தரவாதங்களை கொடுத்திருக்கலாம். அந்த பொறுப்புகளை உத்தரவாதங்களை சரியாக செய்யும்படியாக தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும் போது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுவார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்வார் என்றால், இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நேர்த்தியாய் செய்வதற்கும் பரலோக வாழ்விற்கு ஆயத்தமாவதற்கு ஏதுவான ஞானத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆவியின் வரங்களை குறித்து படிக்கும் போது 2 வரங்கள் ஞான வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அறிவை உணர்த்தும் வசனம், இன்னொன்று ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். பிரைஸ் தி லார்ட்.
ஆவியின் வரங்களிலே 2 வரங்கள் காணப்படுகிறது. ஒன்று என்ன? அறிவை உணர்த்தும் வசனம். இன்னொன்று என்ன? ஞானத்தை தெரிவிக்கும் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலோமோன் ஒரு பொறுப்புக்குள்ளாக கடந்து வந்தார். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை அரசாள்வதற்கு ஏதுவான பொறுப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவுபாடு இருப்பதை அறிந்து கொண்டார். அது என்ன குறைவுபாடு? இந்த திரளத்தனையான ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன், வழி நடத்த போகிறேன் என்கிற எண்ணம் உண்டான போது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவுபாடு இருப்பதை சாலோமோன் அறிந்து கொண்டார். ஆராய்ந்து பார்த்தார். தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தார். உடனே அறிந்து கொண்டார், இந்த திரளத்தனையான ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவனுடைய ஞானம்தான் அவசியமானது என்பதை அறிந்து கொண்டு தேவனிடத்தில் எதை மன்றாடினார் என்றால், தேவனே எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று மன்றாடினார். சாலோமோனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே பிரியமானதாய் இருந்தது, அங்கீகரிப்பதற்கு ஏற்றதாய் இருந்தது. ஆகவே கர்த்தர் சாலோமோனிடத்திலே சொன்னார், நீ கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு கூட கொடுப்பேன் என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை தேடும் போது, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பூமிக்குரிய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கர்த்தர் கொடுக்கிறவராய் இருப்பார். தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவன் அறிவை உணர்த்தக்கூடிய வசனத்தை வைத்திருக்கிறார், ஞானத்தை தெரிவிக்கக்கூடிய வசனத்தையும் வேத புஸ்தகத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நேர்மையாக வாழ வேண்டியது இருக்கிறது, சரியாக வாழ வேண்டியது இருக்கிறது, உத்தமமாக வாழ வேண்டியது இருக்கிறது, பரிசுத்தமாக வாழ வேண்டியது இருக்கிறது, சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இவ்வளவு பிரமாணங்களை நீர் வேத புஸ்தகத்திலே கொடுத்து வாழும்படியாக செய்கிறீர். அப்படி வாழும்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதே நேரம் பரலோக ராஜ்யத்தையும் இழந்து போய்விடக்கூடாது. இதற்கு உம்மை அணுகுகிறோம் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், சிறிய காரியங்களானாலும் அதை வைத்து கற்றுக் கொடுத்து உங்களை தமக்கு பிரியமானவர்களாக வாழ வைக்கக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, முதலாவது நாம் இந்த ஞானி எழுதின குறிப்பிட்டிருக்கிற வசனத்திலே படிக்கிறோம், பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அவையாவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அற்பமான ஜந்து எறும்பை குறித்து எழுதக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த எறும்பை குறித்து ஞானி குறிப்பிடும் போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதன் மூலமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஞானம் என்னவென்றால், சரியான நேரம். சொல்லுங்கள், சரியான நேரம். அதுதான் எறும்பை பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானமாய் இருக்கிறது. சில காரியங்களை நீங்கள் செய்யும் போது அதை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், ஞானியின் இருதயம் காலத்தை அறியும் என வாசிக்கிறோம். எப்படி? ஞானியின் இருதயம் காலத்தை அறியும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த எறும்பு நேரத்தை, காலத்தை அறியக்கூடிய ஜந்துவாக காணப்படுகிறது. ஆகவேதான் அந்த எறும்பை, சிறிய ஜந்து எறும்பை மனிதர்களுக்கு முன்பாக சுட்டி காட்டி கற்றுக்கொள் என்று சொல்கிறார். எதை கற்றுக்கொள்ள வேண்டுமாம்? எப்படிப்பட்ட ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமாம்? சரியான நேரத்தை அறிந்து செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக
செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நீங்களே உங்கள் வாழ்க்கையை கடந்த காலங்களை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் சரியான நேரத்தில் சரியானதை செய்யவில்லை. சுத்தமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சுத்தமாக இருக்கவில்லை. பரிசுத்தமாக வாழ வேண்டிய நேரத்தில் பரிசுத்தமாக வாழவில்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்பதை நீங்களே உணரக்கூடியவர்களாய் இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் எதை செய்தாலும் சரியான நேரத்தில் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை இந்த எறும்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் காலத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை படியுங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எறும்பு என்ன செய்கிறது? சிறிய ஜந்துவா இருந்தும் சரியான காரியங்களுக்காக சரியான நேரத்தை பயன்படுத்துகிறதாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட ஞானமுள்ளவர்களாக நடப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நேரத்தை சரியாக கடைபிடிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்வீர்கள். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைப்பீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான காரியங்களுக்காக சரியாக கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை அறிந்து பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படுவீர்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்வீர்கள்? ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குடும்பத்திற்கு என்று கொடுக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். காலத்தை அறிந்து கொண்டு சரியாக நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எறும்புக்கு தெரியுமாம் மழை காலம் எப்பொழுது வரும் என்பது தெரியுமா? தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி, அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. அறிவை உணர்த்தும் வசனமும் உண்டு, ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனமும் உண்டு. அப்படியானால் இந்த எறும்புக்கு தெரிகிறது மழை வரப்போகிறது என்று தெரிகிறது. அது எறும்பிற்கு உண்டாயிருக்கக்கூடிய அறிவு. ஆனால் அந்த மழை வருவதற்கு முன்பு ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அது பிரயாசப்படுகிறது. அதுதான் எறும்பினிடத்தில் இருக்கிற ஞானமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த அறிவை அடைந்த பிறகு அதற்கு ஏற்ற பிரகாரமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக நேரத்தை கடைபிடித்து ஜீவிக்காமல் போவீர்களானால் பின்பு உங்களுடைய ஜீவியமானது தரித்திரமானதாக காணப்படும், குறை உள்ளதாக காணப்படும். ஆகவேதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நம் தேவன் என்ன செய்வாராம்? உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவுள்ளவராக்குவார் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் காலத்தை குறித்து சிந்திக்கும் போது பகற்காலமும் உண்டு, ராக்காலமும் உண்டு. பகற்காலத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் போனால், சரியாக சமயத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் போனால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக காணப்படாது. அந்த பகலிலே செய்ய வேண்டிய வேலைகளை இரவிலே செய்ய முடியுமா? செய்ய முடியாது.
பகல் வேளையிலே செய்ய வேண்டிய வேலைகள் உண்டாயிருக்கிறது, உத்தரவாதங்கள் உண்டாயிருக்கிறது. அந்த நேரத்திலே தூங்கி கொண்டிருந்தால் அதே வேலையை இரவிலே செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உழைக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். நேர்மையாக செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். கடந்த காலங்களிலே உண்டாயிருந்த குறைவுபாடுகளை எல்லாம் அறிந்து, அவ்விதமான குறைவுபாடுகள் ஜீவியத்திலே கஷ்டங்களை தான் கொண்டு வந்தது என்பதை அறிந்து, அந்த குறைவுபாடுகள் எல்லாம் உலக பிரகாரமான ஞானத்தை பயன்படுத்தினதினால் வந்தது என்பதை அறிந்து, கிறிஸ்துவின் ஞானத்திற்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் வாழ்க்கை நிறைவுள்ளதாய் இருக்கும், சந்தோஷகரமானதாய் இருக்கும், இளைப்பாறுதல் உள்ளதாய் இருக்கும், சமாதானத்திற்குரியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் மழைக்காலம் வரப்போகிறது என்பதை எறும்பு அறிகிறது, அதுதான் அறிவு. ஆனால் அது அந்த மழைக்காலம் வருவதற்கு முன்பே அது என்ன செய்கிறது என்றால், கோடை காலத்திலே தனக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் என்ன செய்கிறது? மாரி காலத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகி ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறது. நீங்களும் கூட நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் எறும்பை வைத்து தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தையும் கூட நாம் கற்றுக்கொள்கிறோம். எறும்பினிடத்தில் சுறுசுறுப்பு உண்டாயிருக்கும். அது இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியதாய் இருக்கும். சுறுசுறுப்பு என்கிற அந்த ஞானமுள்ள குணம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சுறுசுறுப்பு இல்லாதவர்கள் தான் யோசிப்பார்கள் மற்றவர்களை எப்படி ஏமாற்றுவது என்று. ஆனால் நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் மற்றவர்களையும் ஏமாற்ற மாட்டீர்கள். உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்தில் உண்டு, வல்லமையும் கனமும் அவரிடத்தில் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும். இந்த எறும்பை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாக உழைத்து சுறுசுறுப்பாய் இருந்து ஆசீர்வாதங்களோடு வாழ வேண்டும் என்கிற காரியத்தை மாத்திரமல்ல நாம் கற்றுக்கொள்கிறது, இன்னொரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அது என்னவென்றால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. அதற்கு பிறகு மனிதனுடைய ஜீவியம் பரலோகத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானம் என்னவென்றால், நீ இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே தானே உன்னுடைய பரலோக வாழ்க்கைக்கென்று உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷத்தை கேட்க வேண்டிய நாட்களிலே சமயத்திலே சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். வாசியுங்கள், சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக. அப்படியானால் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் பரலோக ராஜ்யம் உங்களுடையதோ என்னுடையதோ அல்ல. பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறவர், உருவாக்குகிறவர் பரலோக தேவன். ஆகவே அந்த பரலோக தேவனிடத்திலிருந்து இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த பரலோக தேவன் அருளுகிற ரட்சிப்பை ஆத்துமாவிலே அடைய வேண்டும். ஆகவேதான் இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. அப்படியானால் ரட்சிக்கப்பட வேண்டிய காலங்களை, சமயத்தை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். அந்த சரியான வேளையை பயன்படுத்தி கொண்டு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதுபோல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் சமயத்தை கொடுக்கிறார். பூமிக்குரிய வாழ்க்கைக்கென்றே சமயத்தை செலவிட்டவனாக மனிதன் காணப்படக்கூடாது. தேவனிடத்தில் உள்ள உன்னத ஆசீர்வாதமாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சமயத்தை பயன்படுத்த வேண்டும். வாசியுங்கள், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை படித்து பாருங்கள்.
அங்கே நாம் 10 கன்னிகைகளை குறித்து படிக்கிறோம். 5 கன்னிகைகளிடத்தில் அபிஷேகம் இருந்தது, 5 கன்னிகைகளிடத்தில் அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாமல் போனபடியினால் என்ன சம்பவித்தது? வேதத்திலே நாம் படிக்கிறோம், இதோ மணவாளன் வந்துவிட்டார் என்கிற சத்தம் கேட்டபோது, இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்கிற சத்தம் கேட்டபோது 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தியுள்ளவர்களாக காணப்பட்டார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டார்கள், மணவாளனோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள், எண்ணெய் இல்லாத கன்னிகைகள், அபிஷேகம் இல்லாத கன்னிகைகள், கிருபை வரங்கள் இல்லாத புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டிய நாட்களிலே சமயத்தை பயன்படுத்தி ரட்சிக்கப்பட வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்களிலே சமயத்தை பயன்படுத்தி காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு என்று தாலந்துகளை கொடுத்திருப்பார். அந்த தாலந்துகளை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் தாலந்துகளை பயன்படுத்த வேண்டும். அதை நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் என்ன செய்தான் என்றால், எஜமானனிடத்திலிருந்து தாலந்துகளை பெற்றுக்கொண்டான். 2 தாலந்துகளை பெற்றுக்கொண்ட மனிதன் காணப்பட்டான், 5 தாலந்துகளை பெற்றுக்கொண்ட மனிதன் காணப்பட்டான், 10 தாலந்துகளை பெற்றுக்கொண்ட மனிதனும் காணப்பட்டான். அதிலே நாம் படிக்கிறோம், சிலர் தாலந்துகளை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அந்த தாலந்துகளை பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ ஜனமே, அவர்கள் நிறைவுள்ளவர்களாக ஜீவித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படி நீங்களும் தாலந்துகளை பயன்படுத்தும் போது, உங்களுக்கு பாடக்கூடிய தாலந்துகளை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த தாலந்தை பயன்படுத்தும் போதுதான் தேவன் என்ன செய்வார் என்றால், உங்களுக்கு அதிகமான கிருபையை கொடுத்து உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவார். நீங்கள் தாலந்துகளையே, பாடல் தாலந்துகளையே சரியாக பயன்படுத்தாமல் இருப்பீர்களானால் தேவன் எப்படி உங்களை நம்பி மிகுதியான கிருபைகளை கொடுக்க முடியும்? ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. பாடல் பாடக்கூடிய தாலந்துகள் இருந்தால் அந்த தாலந்தை பயன்படுத்தி தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மிகுதியான கிருபைகளை கொடுத்து உங்களை ஒரு தீர்க்கதரிசியாகவும் மாற்ற முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்ட தாலந்துகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக, மனிதர்களுக்கும் தேவனுக்கும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுபோல நன்மை செய்ய வேண்டிய நேரம் இருக்கும். நல்ல தருணங்கள் அநேகருக்கு கிடைக்கும். நன்மை செய்ய வேண்டிய நேரங்கள், தருணங்கள் கிடைக்கும். ஆனால் நன்மை செய்யாமல் போய்விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய வேண்டிய காலத்தில் நீங்கள் நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் போவீர்களானால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40, 44, 45 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அங்கே படிக்கிறோம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உங்களிடத்தில் வந்தேன், பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவும் இல்லை. அப்பொழுது கர்த்தரை பார்த்து அநேகர் கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்மை எப்பொழுது நாங்கள் பசியுள்ளவராக கண்டோம்? தாகமுள்ளவராக எப்பொழுது உம்மை கண்டோம்? அந்நியராக, வஸ்திரமில்லாதவராக, வியாதிப்பட்டவராக, காவலில் அடைக்கப்பட்டவராக நாங்கள் எப்பொழுது உம்மை கண்டோம்? உமக்கு உதவி செய்யாமல் எப்பொழுது போனோம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். தெய்வ பிள்ளையே, யார் பரலோக ராஜ்யவாசிகள்? யார் நீதிமான்கள்? யார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள்?
நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவனுடையவர்களாய் இருப்பீர்கள், பரலோக ராஜ்யவாசிகளாய் இருப்பீர்கள், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவீர்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள், தாலந்துகளை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தினவர்களாக காணப்படுவீர்கள், நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நன்மை செய்தவர்களாக காணப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும் என்கிற நேரம் காணப்படும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேசும் போதே அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகி விடுகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேசும்போது சமாதானம் உண்டாகிறது, பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது என்றால், அதுபோல பரலோக தேவனோடு நீங்கள் பேசாமல் போவீர்களானால் பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாக காணப்பட முடியாது. பரலோக தேவனுக்கு அந்நியராக தான் காணப்படுவீர்கள். பரலோக தேவனோடு உங்களுக்கு சமாதானம் உண்டாயிராது. பரலோக தேவனோடு உங்களுக்கு ஐக்கியம் உண்டாயிராது. பரலோக தேவன் எப்படி உங்களை வாழ வைக்கும்படியாக விரும்புகிறார் என்கிற சிந்தையை இழந்து போய் காணப்படுவீர்கள். ஆகவே பேசுவதுதான் ஜெபிப்பது. நீங்கள் கர்த்தரோடு பேச வேண்டும். மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டாம். அமைதலாக இருந்து கர்த்தரோடு ஜெபிக்க முடியும். ஐக்கியமாக கூடி வரும்போது அதற்கேற்ற விதமாக சத்தமாக ஜெபிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, நின்று கொண்டிருந்தே ஜெபிக்க முடியும், உட்கார்ந்து கொண்டிருந்தே ஜெபித்து கொண்டிருக்க முடியும், தேவனோடு பேசி கொண்டிருக்க முடியும். மனிதன் மனிதனோடு பேசும்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகிறது என்றால், மனிதன் தெய்வத்தோடு பேசும்போது தேவனுக்கு சிநேகிதனாக மாறிவிடுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சமயமும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 41ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் படிப்பீர்கள் என்றால், அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தரை சந்திக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு. அந்த காலம் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது தேவன் கொடுக்கிற சமயத்தை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளின்படி சரியாக வாழும் போது எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் எதிர்காலம் கண்ணீர் வடிப்பதற்கு ஏதுவாகவே காணப்படும். இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் வடிப்பார். நல்ல காலத்தை கொடுத்தேன், நல்ல சமயத்தை கொடுத்தேன், மனம் திரும்பாமல் போனார்களே என்று. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டிய நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை அடையக்கூடிய நாட்களையும் தேவன் உங்களுக்கு வைத்திருப்பார். அந்த நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரியும், வேதத்திலே ஒரு பிறவி குருடனை குறித்து படிக்கிறோம். அந்த பிறவி குருடனுக்கு கண்ணு தெரியாது, புறம்பான 2 கண்களும் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவன் பயன்படுத்தினான். எதை பயன்படுத்தினான்? தனக்கு நன்றாக இருக்கக்கூடிய காதுகளை பயன்படுத்தினான். அது மாத்திரமல்ல, அந்த காதுகளை பயன்படுத்தி ஒருவர் வருகிறார், சமீபமாக வருகிறார், சமீபமாக வந்திருக்கிறபடியால் அந்த சமயத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தும் கூட அவன் தன்னுடைய காதுகளினாலே அவர் தாவீதின் குமாரன் என்பதை அறிந்து தனக்கு நன்றாக செயல்பட்ட காதையும் வாயையும் பயன்படுத்தினான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அருகில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த குருடனை அதட்டினார்கள். சத்தம் போடாதே என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனால் அந்த குருடன் சத்தம் போடாதே என்று சொல்லி அதட்டினவர்களை எல்லாம் பொருட்படுத்தாமல், இது எனக்கு சரியான நேரம்,
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். இதை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி அவனுடைய நன்றாக செயல்பட்ட காதையும் வாயையும் பயன்படுத்தி எனக்கு இறங்கும் என்று மன்றாடி கேட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அந்த குருடனுடைய கண்களை திறந்தார் என்று படிக்கிறோம். நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை தான் எறும்பை வைத்து கர்த்தர் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும் போது அவன் ஒரு எத்தனாக காணப்பட்டான். ஏமாற்றுகிறவன் என்கிற பெயரை பெற்றவனாக காணப்பட்டான். தகப்பனாரை ஏமாற்றினவன் என்கிற பெயர் காணப்பட்டது. தன்னுடைய மூத்த சகோதரனை ஏமாற்றினவன் என்கிற பெயர் காணப்பட்டது. ஆனால் யாக்கோபுக்கும் ஒரு சரியான நேரம் உண்டாயிருந்தது. தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு நேராக கடந்து செல்லக்கூடிய நேரம் ஒன்று உண்டாயிருந்தது. தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கக்கூடிய ஒரு சமயம் உண்டாயிருந்தது. அப்பொழுது யாக்கோபு தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக போராடி ஜெபித்தார் என்று படிக்கிறோம். ஆகவே அப்படி போராடி ஜெபித்தபடியினால், நேரத்தை சரியாக பயன்படுத்தினபடியால் தேவனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். இனி நீ ஏமாற்றுகிறவன் என்கிற பெயரை உடையவன் அல்ல, தேவனுடைய பிரபு என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக இஸ்ரவேல் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படித்து பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படித்து பாருங்கள். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது தேவனை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு சரியான நேரத்தை பயன்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ ஜனமே, நீங்களும் கூட ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் ரட்சிக்கப்படுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தாளந்துகளை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துகிறவர்களாயிருங்கள். நன்மை செய்ய வேண்டிய காலத்தில் நன்மை செய்யுங்கள். ஜெபம் பண்ண வேண்டிய காலத்தில் ஜெபம் பண்ணுங்கள். தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு நாளும் உண்டு என்பதை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். ஆசீர்வாதத்தை அடையக்கூடிய நாட்களும் நேரமும் உண்டு என்பதை அறிந்து தேவனிடத்திலிருந்து கேட்டு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இதை தான் நாம் சிறிய ஜந்துவாய் இருந்தும் கூட இந்த எறும்பின் அதனுடைய சுறுசுறுப்பினாலே, கடின உழைப்பினாலே அது எவ்வளவு ஞானமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் மனிதர்களுக்கு அந்த சிறிய ஜந்துவை வைத்து கற்றுக் கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலம் தாழ்த்தி நீங்கள் எதையும் செய்வீர்களானால் நீங்கள் தான் நஷ்டப்படக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். காலம் தாழ்த்தி எதை செய்தாலும் நீங்கள் நஷ்டமடையக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே கேட்டிருக்கிறோம் செய்தியை. நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு ஞானமும் அவசியமாய் இருக்கிறது. அது என்ன? சில காரியங்களிலே காலத்தை தாழ்த்தி எதையும் செய்யக்கூடாது. காலத்தை தாழ்த்தி செய்வதனால் நஷ்டமடைகிறவர்களாக மாறிவிடக் கூடாது. பெரிய மனிதனுக்கு எறும்பை ஒரு முன்னுதாரணமாக வைத்து தேவன் ஞானத்தை போதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஞானம் உள்ளவர்களாக நடக்க சரியாக நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் தாவீதை குறித்து படிக்கிறோம். யுத்தத்திற்கு கடந்து வருகிறார்கள். தாவீது என்ன செய்தார்? நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் யுத்தத்திற்கு செல்லாமல் விபச்சாரம் செய்து கொண்டு பின்பு உரியாவையும் கொலை செய்து போட்டார் என்று படிக்கிறோம். காலத்தை தாவீது சில சந்தர்ப்பங்களில் சரியாக பயன்படுத்தவில்லை.
அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? தெய்வ பிள்ளையே, நாம் சரியாக சமயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் மனிதர்களுடைய நல்ல காரியங்களை மாத்திரமல்ல, மனிதர்கள் செய்த தவறுகளையும் வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? மனிதர்களுக்கு சரியாக போதிக்கும்படியாக. யுத்தம் செய்ய வேண்டிய நாட்களில் யுத்தத்திற்கல்லவா செல்ல வேண்டும். தாவீது விபச்சாரம் செய்து கொண்டிருந்தபடியினால் பின்பு ஒரு கொலைகாரனாக மாறி போவதற்கு ஏதுவாக காணப்பட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். பாவத்தை குறித்து போதிக்காதீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துங்கள் என்றுதான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, சரியாக நேரத்தை பயன்படுத்துவீர்களாக, தேவையான காரியங்களுக்கு காலத்தை செலவிடுவீர்களாக, பயனுள்ள காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஜந்து, எதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம் என்றால், சிறிதாக காணப்படுகிறது, ஆனால் அது ஞானம் உள்ளதாக காணப்படுகிறது. அந்த இரண்டாவது ஜந்து எது? குழிமுசல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த குழிமுசல் எப்படிப்பட்டது என்றால், பலசாலி அல்ல, அது பலம் உள்ளது அல்ல, அது சத்துவமற்றது. குழிமுசல் என்று சொல்லும் போது அதற்கு ஒரு பெரிய பலம் இல்லை, சிங்கத்தை போல வீரியம் இல்லை, பாம்பினிடத்தில் இருப்பதை போன்ற விஷம் அதற்கு கிடையாது. குழிமுசல் அது சத்துவமற்றதாக காணப்படுகிறது, பலனற்றதாக காணப்படுகிறது. ஆனால் அது சத்துவமற்றதாக இருந்தாலும் பலனற்றதாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக ஞானம் இருக்கிறதாம். அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஞானம் என்ன? அது என்ன செய்கிறதாம்? தன்னுடைய வீட்டை கன்மலையிலே தோண்டி அதற்குள்ளாக அது அடைக்கலமாக காணப்படுகிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது தன்னுடைய வீட்டை எதற்குள்ளாக வைத்திருக்கிறது? கன்மலைக்குள்ளாக வைத்திருக்கிறது. கன்மலையை தோண்டி அதற்குள்ளாக அதனுடைய வீட்டை அடைக்கலமாக அது புகலிடமாக கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எறும்பை வைத்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன? சரியான நேரம். இந்த குழிமுசலை வைத்து தேவன் கற்றுக் கொடுக்கிற ஞானம் என்ன? சரியான இடம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய அடைக்கலம் சரியான இடத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரம் கன்மலையின் மேல் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் புயல் காற்று வீசினாலும், பெருங்காற்று வீசினாலும், அலைகள் மோதினாலும், பெருவெள்ளம் சூழ்ந்தாலும் நீங்களோ அசைக்கப்படாதவர்களாக, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளருமாய் இருக்கிறார் என்று சாட்சி பகருகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய அஸ்திபாரம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது காணப்படுகிறதா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேத வசனத்தின்படி கட்டி எழுப்பி இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எப்பொழுதும் அவர்களுக்கு துணையாளராய் இருப்பார். கர்த்தர் எப்பொழுதும் அவர்களுக்கு புகலிடமாய் இருப்பார். கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய ஜனங்களுக்கு ஆபத்து வேளைகளிலே அரணாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் தங்களுக்கு அடைக்கலமாக வைத்துக் கொள்வது எது என்றால், பணத்தை தங்களுக்கு அடைக்கலமாக வைத்துக் கொள்வார்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாக பதவியை வைத்துக் கொள்வார்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாக பொருளாதாரத்தை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் தெய்வ பிள்ளையே, அந்த பணம், பதவி, பொருளாதாரங்கள் உங்களை எப்பொழுதும் காப்பாற்ற முடியாது. அதை தான் நாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். நீங்களும் கூட வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே அநேகருடைய ஜீவியத்தை கண்டு அதை மெய்யென்றே ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். பணம் ஒரு மனிதனை எப்பொழுதும் காப்பாற்றாது. பதவி ஒரு மனிதனை எப்பொழுதும் காப்பாற்றாது. பொருளாதாரம் ஒரு மனிதனை எப்பொழுதும் காப்பாற்றாது. ஆனால் தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருப்பாரேயானால், தெய்வம் உனக்கு துணையாளராய் இருப்பாரேயானால், உன்னுடைய வாழ்க்கை சரியான அஸ்திபாரத்திலே காணப்படும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை பலம் உள்ளதாக காணப்படும். நீ சொல்லுவாய்,
என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது என்று சொல்லுவாய். அந்த குழிமுசலை கேட்டால் அது அவ்விதமாகவே பதில் கொடுக்கும். என்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது என்று சொல்லும். அதற்கென்று ஒரு பெரிய வீரியம் சிங்கத்தை போல அதற்கு இல்லை. மற்றவர்களை அழிப்பதற்கு ஏதுவான விஷம் அந்த பாம்பினிடத்தில் இருப்பதை போல அதற்கு விஷம் இல்லை. ஆனால் அந்த குழிமுசலுக்கு என்ன உண்டு என்றால், அது ஒரு சத்துவமற்றதாக காணப்பட்டாலும், பலனில்லாததை போல காணப்பட்டாலும், அந்த குழிமுசல் சரியான இடத்தில் தன்னுடைய வீட்டை வைத்திருக்கிறது. அடைக்கலமாக காணப்படுகிறது, பாதுகாப்பாக காணப்படுகிறது. அதனிடத்தில் கேட்டால் சொல்லும், தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கிறது, என்னுடைய எல்லா பலவீனத்திலும் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை படித்து ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். 2 மனிதர்கள் வீட்டை கட்டினார்கள். ஒரு மனிதன் அஸ்திபாரத்தை மணலின் மீது போட்டு வீட்டை கட்டினான். இன்னொரு மனிதனோ வீட்டை கட்டினான், கன்மலையின் மேல் அஸ்திபாரத்தை இட்டு கட்டினான். சோதனை நாட்கள் வந்தது, பெருங்காற்று வீசினது, புயற்காற்று வீசினது, பெருமழை வந்தது, சொரிந்தது. மணலின் மீது கட்டப்பட்ட வீடு இடிந்து போயிற்று. ஆனால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்ட வீடோ நிலைத்து நின்றது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் வாழ்க்கையிலே வேத வசனங்களை உனக்கு துணையாக வைத்துக் கொள்வாயானால், அதுவே உன் விசுவாச வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக காணப்படுமே. ஆனால் நிச்சயமாகவே வேத வசனத்திலே நிலைந்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டியிருப்பீர்களானால், வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக கொண்டு ஜீவித்து வருவீர்களானால், உங்கள் விசுவாசத்தின்படியே நீதிமான்களாக பிழைப்பீர்கள். அந்த குழிமுசலை போல நீங்கள் காணப்பட்டாலும், பலவீனரை போல காணப்பட்டாலும், சத்துவமற்றவர்களை போல காணப்பட்டாலும், நீங்கள் சொல்லுவீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்வீர்கள். காரணம், வேத வசனம் பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. உன்னுடைய அடைக்கலம் சரியானதாய் இருக்கும். நீ சரியாக வேத வசனத்தின்படி வாழக்கூடியவனாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ சொல்லுவாய், வேத வசனத்தின்படி கர்த்தர் என்னை நன்றாய் நடத்துகிறார் என்று சொல்லுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நீங்களும் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் என்று சொல்வீர்களாக. தெய்வ பிள்ளையே, இந்த குழிமுசலுக்கு பகைவர்களோடு சண்டையிட முடியாது. காரணம், அதற்கு சண்டையிடக்கூடிய பலனும் கிடையாது. அந்த குழிமுசலுக்கு சண்டையிடக்கூடிய தைரியமும் கிடையாது. நரிகளை போல ஏமாற்றவும் அதற்கு தெரியாது. நாய்களை பாருங்கள், விரோதிகளை துரத்தும். நரிகளை பாருங்கள், விரோதிகளை ஏமாற்றும். பாம்பை பாருங்கள், விஷம் இருக்கிறது, விரோதிகள் என்று அறிந்தால் சாகடித்து விடும். பருந்துகளை பாருங்கள், அவைகள் எல்லாவற்றிற்கும் சத்துவம் உண்டு, தப்பித்துக் கொள்ளும்படி அதற்கு சத்துவம் காணப்படுகிறது. ஆனால் இந்த குழிமுசலுக்கு அது போன்ற சத்துவம் இல்லை, வீரியம் இல்லை, விஷம் இல்லை, விரோதிகளை எதிர்க்கக்கூடிய பலன் இல்லை, தைரியம் கிடையாது. ஆனால் அதனுடைய வீடு சரியான இடத்திலே காணப்படுகிறது. அதனுடைய வீடு கன்மலையிலே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்துவே. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளும் கன்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம் என்று படிக்கிறோம். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கன்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம் என்று படிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கும் போது அங்கே மணவாட்டியை பார்த்து மணவாளனாகிய கிறிஸ்து எவ்விதமாக அழைக்கிறார்? உத்தமியே, கன்மலையின் மறைவில் இருக்கிற என் உத்தமியே என்று அழைக்கிறார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கபடற்றவர்கள், மாசற்றவர்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகல கிருபையும் பொருந்தின தேவன் உத்தமர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கன்மலையின் மறைவில் இருக்கிற என் உத்தமியே என்று கர்த்தர் நம்மை அழைக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலை நிழலாகவும் இருப்பார். விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கலமா இருப்பாரே ஆனால் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பார். காற்றுக்கு ஒதுங்கி நிற்பதற்கு ஏதுவாக காணப்படுவார். பெருவெள்ளத்திற்கு புகலிடமாக காணப்படுவார். வறண்ட நிலத்திற்கு நீர்க்காலாக காணப்படுவார். அப்படியானால் விவசாயிக்கு தண்ணீர் வேண்டும், வறண்ட நிலத்திற்கு நீர்க்காலாக காணப்படுவார். அதே நேரம் பெருவெள்ளம் வருகிறதா, அதற்கு புகலிடமாக காணப்படுவார். பெருங்கன்மலையின் நிழலாகவும் காணப்படுவார். ஒரு இளைப்பாறக்கூடிய இடமாக, பெருங்கன்மலையின் நிழலாக கிறிஸ்து உங்களுக்கு காணப்படுவார். இந்த குழிமுசல் சத்துவமில்லாது இருந்தும், பலனில்லாததை போன்ற ஒரு பிராணியா இருந்தும், சிறிதானதாக இருந்தும் கூட, மற்றவர்களை எதிர்க்கக்கூடிய பலனோ தைரியமோ இல்லாது இருந்தும் கூட, அது தன்னுடைய வீட்டை சரியான இடத்தில் வைத்திருக்கிறது. சரியான நேரம் எறும்பின் ஞானம், சரியான இடம் குழிமுசலிலே காணப்படுகிற ஞானம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 1, 2 வசனங்களை படிக்கும் போது சங்கீதக்காரர் எழுதுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் என் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறேன், அவரே எனக்கு கோட்டை, தஞ்சம், புகலிடமாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நீ சரியான இடத்தில் உன் வீட்டை கட்டினவனாக காணப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, நாம் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் அல்ல. பொறாமை, வாக்குவாதம், பேதகம் இப்படி செய்து வாழ்கிற ஜனங்கள் அல்ல நாம் தேவ ஜனங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடைக்கலமாக, அவரையே நிழலாக, அவரையே நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக கொண்டு வாழக்கூடிய ஜனங்கள். தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்படக்கூடிய ஜனங்களாக காணப்படுகிறோம். 3ஆவதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம், சிறிய ஜந்துவாக காணப்படுகிறது என்ன? வெட்டுக்கிளி. பிரைஸ் தி லார்ட். இந்த வெட்டுக்கிளியை குறித்து ஞானி என்ன சொல்கிறார்? ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் என்று குறிப்பிடுகிறார். ராஜா இல்லை, வெட்டுக்கிளிகளுக்கு என்ன கிடையாது? தலைவன் கிடையாது. தேனீக்களுக்கு ராணி ஈ என்று ஒரு தலைமைத்துவம் உண்டு. தேனீ ஈக்களுக்கு தலைமைத்துவம் உண்டு, ராணி ஈ என்று ஒன்று உண்டு. காட்டு மிருகங்களுக்கு சிங்கம் ராஜாவாக காணப்படும். ஆனால் வெட்டுக்கிளிகளுக்கு என்ன கிடையாது? ராஜா கிடையாது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது வெட்டுக்கிளிகள் என்ன செய்யுமாம்? கீழ்காற்றின் திசை எப்படி காணப்படுமோ அந்த திசைகளுக்கு நேராக பவுஞ்சு பவுஞ்சாக பறந்து செல்லக்கூடியதாக காணப்படுமாம். வாசியுங்கள், யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. அப்படியானால் இந்த கீழ்காற்று, காற்று எந்த திசையிலே அடிக்குமோ அந்த திசையை நோக்கி, அந்த திசையிலேயே
பவுஞ்சு பவுஞ்சாக வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும் என்றால் பறந்து செல்லக்கூடியதாக காணப்படும். இந்த வெட்டுக்கிளிகளை வைத்து தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால் சரியான ஐக்கியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எறும்பை வைத்து கற்றுக் கொடுக்கிற பாடம் சரியான நேரம். பிரைஸ் தி லார்ட். புலிமுசலை வைத்து கற்றுக் கொடுக்கிற ஞானம் சரியான இடம். மூன்றாவது, வெட்டுக்கிளிகளை வைத்து தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால் சரியான ஐக்கியம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ ஜனங்களாக காணப்படுவீர்கள் என்றால் சரியான ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வெட்டுக்கிளிகளுக்கு அரசன் கிடையாது, வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா கிடையாது. ஆனால் அது என்ன செய்கிறது என்றால் ஒன்றாக அணிவகுத்து முன்னேறி செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும். பரலோக ஜீவியம் செய்வதிலே முன்னேற்றம் அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும். 5 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது போலவே இருக்கக்கூடாது. குழந்தைகளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். உன்னத ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உள்ளான மனிதனிலே பலன் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் பிலிப்பு என்கிற சுவிசேஷகனை குறித்து படிக்கிறோம். பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் எங்கே காணப்படுகிறார் என்றால் சமாரியாவிலே காணப்படுகிறார். அவர் சமாரியாவிலே இருந்து நல்ல ஊழியத்தை செய்து வருகிறார். திரள் கூட்ட ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அநேக அற்புதங்கள் நடக்கிறது. கர்த்தர் பிலிப்பை எடுத்து அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு பேசுகிறார். நீ ஒரு வனாந்திர மார்க்கமாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டபோது இவ்வளவு பெரிய ஊழியத்தை எல்லாம் விட்டு வனாந்திர மார்க்கமாக கடந்து செல்ல சொல்லுகிறாரே, வனாந்திரத்திலே வலு சர்ப்பங்கள் உண்டாயிருக்கும், வனாந்திரத்திலே தேள்கள் உண்டாயிருக்கும், வனாந்திரம் வறட்சிக்குரிய இடம், வனாந்திரத்தில் ஒன்றும் இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்திற்கு போக சொல்லுகிறாரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பிற்கு பிலிப்பு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. பிலிப்பு என்ன செய்தார் என்றால் தான் செய்து வந்த ஊழியம் தேவனுக்கு பிரியமானதாக, மேன்மைக்குரியதாக, ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்திற்குரியதாக காணப்பட்டிருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு தன்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த போது பிலிப்புவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்திர மார்க்கமாக வழிநடத்தி கொண்டே செல்கிறார். வனாந்திரத்திலே போகும்போது பிலிப்புக்கு தெரியாது எதற்காக கர்த்தர் தன்னை வனாந்திரத்திற்கு அனுப்புகிறார் என்று தெரியாது. ஒன்றும் தெரியாத நிலையிலே கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் போகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி வனாந்திரத்திற்கு செல்கிறார். தெய்வ பிள்ளையே, அந்த வனாந்திரத்திற்கு சென்ற போதுதான் கால்நடையாக செல்கிறார். ஓடுகிறேன் இயேசுவுக்காகவே ஓடுகிறேன் என்று பெரிதான ஊழியத்தை எல்லாம் விட்டு வனாந்திர மார்க்கமாக செல்கிறார். அங்கே போகும்போதுதான் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒரு ரதத்தை பார்க்கிறார். அந்த ரதத்திலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். பிலிப்பு கால்நடையாக நடந்து வனாந்திர மார்க்கமாக சென்று கொண்டிருப்பதை கண்ட அந்த மனிதன் தன்னோடு ரதத்திலே ஏறிக்கொள்ளும்படியாக சொல்கிறார். அந்த ரதத்திலே காணப்பட்டது யார் என்றால் எத்தியோப்பியா மந்திரி காணப்பட்டார். அந்த மந்திரி எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேம் வரைக்கும் பிரயாணம் பண்ணி தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு என்று எருசலேம் வரைக்கும் சென்றிருக்கலாம். மறுபடியுமாக அவர் தன்னுடைய சொந்த தேசமாகிய எத்தியோப்பியா தேசத்திற்கு ரதத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு உள்ளத்திலே திருப்தியே இல்லை. ஒருவேளை எருசலேமிலே நடந்த ஆராதனையிலே அவருக்கு ஒரு திருப்தி இருந்திருக்காது. ஆகவே அவர் என்ன செய்கிறார், அந்த ரதத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த தேசமாகிய எத்தியோப்பியா தேசத்திற்கு நேராக பிரயாணப்படும் போது தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகத்தை விரித்து வைத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டே செல்கிறார். அந்த வேளையிலேதான் எத்தியோப்பியா மந்திரி பிலிப்புவை கால்நடையாக ஓடிக்கொண்டிருப்பதை கண்டு என்னோட ஏன் ரதத்தில் ஏறிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார். எத்தியோப்பியா மந்திரி ரதத்தில் ஏறிக்கொள்ளும்படியாக சொல்கிறாரே என்று சொல்லி பிலிப்பு என்ன செய்கிறார், எத்தியோப்பியா மந்திரியோடு ரதத்திலே சேர்ந்து உட்கார்ந்து கொள்கிறார்.
அப்பொழுது பிலிப்பு கேட்கிறார், எத்தியோப்பியா மந்திரியை பார்த்து, நீர் வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படித்து வருகிறீரே, உமக்கு ஏதாகிலும் விளங்குகிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது எத்தியோப்பியா மந்திரி சொல்லுகிறார், ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்று. அப்பொழுதுதான் பிலிப்புவுக்கு தன்னை ஏன் தேவாவியானவர் வனாந்திரத்திற்கு கடந்து செல்ல சொன்னார் என்பதை விளங்கி கொண்டு அந்த மந்திரிக்கு ரதத்திலே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், அவர் உயிர்த்தெழுந்த காரியங்கள், சுவிசேஷத்தை சரியாக பிலிப்பு அந்த இடத்திலே உட்கார்ந்து போதிக்க கூடியவராய் இருந்தார். அப்பொழுது ரதம் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்தில் தண்ணீர் இருப்பதை எத்தியோப்பியா மந்திரி காண்கிறார். அப்பொழுது பிலிப்புவை பார்த்து கேட்கிறார், தண்ணீர் இருக்கிறதே, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஏதாகிலும் தடை இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது பிலிப்பு சொல்கிறார், தடை ஒன்றும் இல்லை என்று. இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு வந்த வனாந்திரத்திலேயும் செய்ய வேண்டிய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி, பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதலின்படி நிறைவேற்றினார். அந்த ஒரு எத்தியோப்பியா மந்திரிக்காக கர்த்தர் பிலிப்புவை ஒரு பெரிய ஊழியத்தை விட்டு வனாந்திரத்திற்கு நடத்தி செல்வதை நாம் படிக்கிறோம். ஏன் கர்த்தர் அந்த ஒரு மனிதனுக்காக பிலிப்புவை வனாந்திரத்திற்கு அனுப்பினார் என்றால், அந்த ஒரு எத்தியோப்பியா மந்திரி மனம் திரும்பினால் அந்த முழு எத்தியோப்பியா தேசமும் ரட்சிப்பிற்குள்ளாக கடந்து வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எத்தியோப்பியா மந்திரிக்காக கர்த்தர் பிலிப்புவை பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலே வனாந்திரத்திலே வைத்து ஐக்கியப்படுத்துவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் உண்டாகி இருக்கிறதா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா? தெய்வ பிள்ளையே, இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை, ஒரு அரசன் இல்லை. ஆனாலும் அது என்ன செய்கிறது? கீழ் காற்று எந்த திசையிலே அடிக்கிறது என்று பார்த்து அந்த திசையிலே அது ஒற்றுமையாக ஒரு மனதோடு பறந்து செல்லக்கூடியதாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட கர்த்தாவே, எங்களுடைய ஐக்கியம் சரியானதா இருக்க வேண்டும், எங்களுடைய சரியான நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், சரியான இடத்தில் எங்கள் வீடு காணப்பட வேண்டும், சரியான ஐக்கியமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவீர்களாக. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை படிக்கும் போது தேவ ஜனங்கள் எவ்விதமான ஐக்கியம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று படிக்கிறோம். 4ஆவதாக, சிறிதான ஜந்துவாய் இருந்தும் கூட அதை சுட்டி காட்டி தேவன் மனிதர்களுக்கு ஞானத்தை போதிக்கிறார். அது என்ன? அதுதான் சிலந்தி பூச்சி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சிறிதானது ஆனால் அது ஞானமானது. பிரைஸ் தி லார்ட். அதை தேவன் நமக்கு முன்னுதாரணமாக வைக்கிறார். சிலந்தி பூச்சி என்ன செய்கிறதாம்? தன் கையினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனையிலே காணப்படுகிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதன் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? நாம் இந்த பூமியிலே ஜீவித்து வருகிற ஜனங்கள், ஆனால் நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. பவுல் அதை தான் சொல்கிறார். நாம் இந்த பூமியிலே ஜீவித்து வந்தாலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆகவே நாம் கிரியை செய்ய வேண்டும். எதற்காக கிரியை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய வேண்டும். எதற்காக? அழிந்து போகிற போஜனத்திற்காகவே கிரியை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவனை நாம் அடைவதற்கு ஏதுவாக கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், சிறிய சிலந்தி, ஆனால் அது எங்கே காணப்படுகிறது? அரசனுடைய அரண்மனையிலே காணப்படுகிறது. தன் கையினாலே பின்னி அரசருடைய அரண்மனையிலே அது என்ன செய்கிறது என்றால் காணப்படுகிறது. நாம் இந்த பூமியிலே வாழும்போது சரியாக கிரியை செய்கிறவர்களாய் இருப்போமே ஆனால், நாம் சரியாக பரலோக ராஜ்யத்தை நம்முடைய மனதிலே வைத்து நித்திய ஜீவனை அடையும்படியாக கிரியை செய்து கொண்டிருப்போமே ஆனால்,
நம்முடைய ஜீவியமானது வயிற்றிற்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் என்று சொல்வதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திராது. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாயிருக்கும், என்னுடைய குடியிருப்போ எங்கே உண்டு? பரலோகத்தில் உண்டு என்கிற நிச்சயம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, நாம் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொல்வது என்ன? வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது நாம் இந்த பூமியிலே இருக்கும் போது தேவனுடைய சித்தம் செய்து முடிப்பதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் ஓடின ஓட்டம் பிரயாசங்கள் வீணானது அல்ல, நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நமக்கு ஒரு நகரம் உண்டு. நாம் காணக்கூடிய இந்த உலகம் நிலைவரமானதல்ல, நிலைத்திருக்கக்கூடியதல்ல. ஆனால் நமக்கு தேவன் ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய புறம்பான கண்களினாலே காண்கிற அனைத்தும் அனித்தியமானவைகள். ஆனால் காணாத பரலோகமோ, நம்முடைய புறம்பான கண்களினாலே காண முடியாமல் இருக்கிற பரலோக ராஜ்யமோ, அது நித்தியமானது, நிரந்தரமானது, நிலை நிற்கக்கூடியது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் இந்த பூமியிலே கிரியை செய்கிற காரியங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார் என்கிற நிச்சயம் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையானது சரியான தேவ ஞானமுடையதாக காணப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருந்தோம், ஆனால் கர்த்தருக்காக அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று குறிப்பிடுகிறார். 14 நிருபங்களை எழுதினவர் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்கிறார், ஆனால் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று சொல்கிறார். உங்களுடைய பிரயாசங்கள் எப்படி காணப்படுகிறது? ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார், பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்விதமாக கிரியை செய்தீர்களோ அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காலை வேளையிலேயும் கூட சரியான நேரத்தை சரியான காரியங்களுக்காக, உழைக்கிற காரியத்திற்காக சுறுசுறுப்பாக இருக்கும்படியாக பயன்படுத்துங்கள். கர்த்தாவே, சரியான இடத்திலே காணப்படும்படியாக கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தாவே, சரியான ஐக்கியம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக கிருபை நல்கும் என்று ஜெபியுங்கள். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சிலந்தி பூச்சி செய்வதை போல சரியான வேலை செய்கிறவர்களாக காணப்பட செய்தருளும். தவறான வேலை செய்கிறவர்களாக அல்ல, பாதாளத்திற்கு சென்று சேர்வதற்கு ஏதுவான வேலையை செய்கிறவர்களாக அல்ல, பரலோகத்தில் எங்கள் குடியிருப்பு உண்டு என்று சொல்வதற்கு ஏதுவாக சரியான வேலை செய்கிறவர்களாக காணப்பட ஆசீர்வதியும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த காலை வேளையிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? கேட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்களா? பூமியில் சிறியவைகளாய் இருந்தோம், மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு சரியான சமயத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. 2வது, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி
வைக்கும் குழிமுசல்கள் சரியான இடத்திலே அதனுடைய வீடு காணப்படுகிறது. மூன்றாவது, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகள், சரியான ஐக்கியம் காணப்படுகிறது. நான்காவது, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே சரியான வேலை செய்கிறது. காலை வேளையிலே சரியான நேரத்தை பயன்படுத்துகிறவர்களாக, சரியான இடத்திலே காணப்படுகிறவர்களாக, சரியான ஐக்கியம் உள்ளவர்களாக, சரியான கிரியைகள், பரலோக ராஜ்யம் வரைக்கும் சென்று சேருவதற்கு ஏதுவான, நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவான கிரியைகள், அஸ்திபாரம் உள்ள நகரம் எங்களுக்கு உண்டு என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் கிரியைகள் காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. வேதத்திலே தானியேல் என்கிற தேவதாசனை குறித்து படிக்கிறோம். தானியேல் இருந்த இடம் எது தெரியுமா? பாபிலோன். பாபிலோன் தேசத்திலே இருக்கிறார், உயர்வான பதவியிலே காணப்படுகிறார். ஆனால் அவர் தன்னுடைய உயர்வான பதவியிலே இருந்தும் கூட 3 நேரம் ஜெபிக்க மறக்கவில்லை. தெய்வ பிள்ளைய அன்றாடம் 3 வேளை, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தானியேல் ஜெபிக்க கூடியவராக காணப்பட்டார். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று. எப்படி புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் வரலாம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கலாம். என்றாலும் நீங்கள் சரியான நேரத்தை, சரியான வேலைக்கு, உங்களுடைய அடைக்கலம் சரியான இடத்தில், உங்களுடைய வேலை சரியான வேலையாக காணப்படுமே ஆனால் நீங்கள் தேவனுடைய ஞானம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள், சரியான ஐக்கியம் உடையவர்களாக காணப்படுவீர்கள். நிச்சயமாகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக காணப்படும். நிரந்தரமான சந்தோஷம் உடையவர்களாக ஜீவிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை நிறைவுள்ளவர்களாக வாழ வைத்தவராய் இருந்திருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சிறிய 4 ஜந்துக்களை வைத்து தேவன் கற்றுக் கொடுத்த பாடம், அந்த ஞானம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதில் நிறைவுள்ளதாக காணப்படும்படியாக, குறைவுகள் எல்லாம் நீங்கி போனதாக காணப்படும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே மிகவும் சிறியவைகளாக காணப்படுகிற ஜந்துக்களாய் இருந்தாலும், ஆனால் அவைகளை முன்னுதாரணமாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்தி ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே நீர் விதைத்த தேவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரியான நேரத்தில் சரியாக உழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், சுறுசுறுப்பானவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தாவே, சரியான இடத்திலே ஜீவிக்க வேண்டும். தேவனே எங்களுக்கு அடைக்கலம் என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தாவே, சரியான வேலையை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவான கிரியைகள் காணப்பட வேண்டும். குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு என்று சொல்வதற்கு ஏதுவாக கிரியைகள் காணப்பட வேண்டும். கர்த்தாவே, சரியான ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்று ஐக்கியம் கொண்டவர்களாக, காலத்தை பயன்படுத்தி கொண்டவர்களாக, உம்முடைய தெய்வீக ஞானத்தின்படி உமக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து சுகமாய் இருக்க தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன்
பலமே என் கோட்டை அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் அடைக்கலம் புகழை சிறகுகளால் போடுவார். அவர் சத்தியம் அடைக்கலம் புகழை சிறகுகளால் போடுவார். அல்லேலூயா, 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 தேவாவியானவர் எடுத்துரைத்த தம்முடைய வார்த்தைகளின்படியே நீங்களும் தேவ ஞானமுடையவர்களாக இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயும் சந்தோஷமாக மறுமைக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக காணப்படும் தேவன் தாமே உங்களையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.